புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். 1/4 கிலோ ரவை போட்டு கேசரி செய்ய போகிறோம். அதனால் 1/4 கிலோ ரவையை ஒரு பிளேட்டில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டோம். இது வந்து ரோஸ்டட் ரவை. இதுக்கு தேவையான அளவு கேசரி பவுடர் அதுலேயே கொஞ்சமாக போட்டு வச்சுட்டேன். நெய் டப்பா தாளிக்கிறதுக்கு முந்திரி பிளந்து விட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏலக்காயும் வாஷ் பண்ணி பிளந்து விட்டு வச்சுக்கிட்டோம். திராட்சையும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம். சர்க்கரையும் 1/4 கிலோ தான் எடுத்துருக்குறோம். 1/4 கிலோ ரவைங்கிறதுனால 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்குறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த கேசரி எதுக்கு நான் செய்கிறேன்னா, என்னோடய தம்பி மகளுக்கு இன்றைக்கி பிறந்த நாள், 2வது பொண்ணுக்கு, என்னோடய கடைசி தம்பியோட பொண்ணுக்கு. அந்த பாப்பா பேர் மைசாரா. அந்த பொண்ணுக்கு பர்த்டேங்கிறதுனால இது சும்மா வச்சு தர்காவில் வச்சு படைக்கிறதுக்காக நான் இதை செய்கிறேன். வாங்க நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். நெய் ஊற்றி காஞ்சிருச்சு. ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிட்டேன் இப்போதைக்கு. மறுபடியும் அந்த ரவை கேசரி ரெடி ஆகும்போது மேலே கொஞ்சம் போட்டு விடணும். முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி ஏலக்காய் ரெண்டுமே போட்டாச்சு. திராட்சை போட்டுக்கலாம். திராட்சை இந்த மாதிரி உப்புனுச்சுனாவே நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த தாளிப்பில் கருக விடக்கூடாது. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரோஸ்டட் ரவாங்கிறதுனால 3 பங்கு ஊற்றணும். 1/4 கிலோ எடுத்தோம்னா 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நார்மல் ரவையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் கொதிக்கணும். தண்ணி கொதிக்குது இல்லை சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி. அது வரைக்கும் நம்மளோட சர்க்கரையும் ரவையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த இது ஈவனாக இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த உருண்டை உழுவாமல் வரும். நம்மளோட சர்க்கரையும் ரவையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். எது குச்சிக்குது அந்த மாதிரி சின்ன சின்னதாக ஏதோ ஒன்று இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. சர்க்கரை வாங்கினா சில நேரம் நம்மளுக்கு சின்ன சின்ன எறும்பு வீட்டில் வச்சா கூட அந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம செக் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். போடுறதுக்கு முன்னாடி உலை கொதிச்சிருச்சுன்னா இதை போட்டு கிண்டிக்கணும். உலை கொதிச்சிருச்சு, நம்ம இதை கொட்டிக்கலாம். இப்போ இதே நம்ம ரவை தனியாக போட்டோம்னா உருண்டை பிடிச்சிருவோம் சீக்கிரமாக மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே. இது நான் ஜிலேபி பவுடர் போட்டிருக்கிறேன் இது கலருக்காக. நீங்கள் அது தேவையில்லைன்னா போட வேண்டாம், வெள்ளையாகவே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரோஸ்டட் ரவைன்னா 3 பங்கு தண்ணி எடுக்கணும். அப்போ தான் இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். ரவை வாங்கும்போது அந்த பாக்கெட்லேயே எழுதியிருக்கோம் டபுள் ரோஸ்டட் ரவை அப்படின்னு. இது டபுள் ரோஸ்டட் ரவைன்னு இருந்துச்சு. நான் 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1/4 கிலோவுக்கு 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா மலண்டு கொதிக்கிட்டு பாருங்கள். இது இப்படியே கிண்டிகிட்டு தான் இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகும்போது மீதி வச்சுருந்த நெய்யும் ஊற்றிட்டேன் இதுலேயே. இதையும் இப்படியே நம்ம பரட்டி விட்டோம்னா இந்த கண்ணாக இருக்குதுல்ல, நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா ரெடி ஆயிரும். நம்மளோட கேசரி ரெடி. எங்கள் பாப்பாவுக்கு எல்லோரும் பர்த்டே வாழ்த்து சொல்லுங்கள்.
இந்த கேசரி பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.